ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் வச்சு ஒரு நல்ல ஃபென்டாஸ்டிக்கான மட்டன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா. அண்ட் எனக்குமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் முதல்ல யூஸ் பண்ணும்போது ஒன்று குழஞ்சிடும், இல்லாட்டி வேகாத மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. அண்ட் பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நல்லா கழுவிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிக்கணும். அண்ட் அதுக்கான தண்ணியும் கரெக்டான ரேஷியோவில் போட்டுட்டிங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸ் குழையவும் குழையாது அண்ட் வேகாத மாதிரியும் நமக்கு இருக்காது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு சூடான எண்ணெயில் பச்சை மிளகாவையும் புதினாவையும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா புதினாவோட ஃப்ளேவர் பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியமானது. அதை இந்த சூடான எண்ணெயில் சேர்த்தும் போது கடைசி வரைக்கும் அதோட ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு கொடுக்கும். அண்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு 150 கிராம் நான் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பிரியாணிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவு நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதனால நல்ல கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் தீயை ஜாஸ்தியாக வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூட சேர்த்திக்கோங்க. அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இந்த பிரியாணியில் காரத்துக்கு தேவையான அளவு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட கலரே பிரியாணிக்கு தேவையான கலரை கொடுத்துரும். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே நமக்கு சேர்த்த தேவை இருக்காது. அண்ட் அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 150 கிராம் தக்காளியும் உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ½ லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. இவ்வளோதான். அண்ட் மட்டன் பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். அதாவது ½ பாயில் பண்ணி எடுத்திருக்கேன் மட்டனை. அண்ட் அந்த வேக வச்ச மட்டனை இந்த மசாலா கூட சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அப்போ அந்த மசாலாவும் மட்டனில் நல்லா இறங்கிடும். ஸோ நம்ம பிரியாணி சாப்பிடும்போது மட்டன் பீஸ்குள்ளேயுமே மசாலா ஃப்ளேவர் சூப்பராக நமக்கு கிடைக்கும். அண்ட் நல்லா மசாலாவும் மட்டனும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் மட்டன் வேக வச்சேன் இல்லைங்களா, அதுலேயே 2 டம்ளர் சூப் இருந்தது. அண்ட் 2 டம்ளர் நார்மல் வாட்டர் எனக்கு சேர்த்திருக்கேன். ஏன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் புது அரிசினா 1.5 டம்ளர் சேர்த்துங்க. பழைய அரிசினா 2 டம்ளர் சேர்த்தும் போது சாப்பாடு நல்லா உதிராக கிடைக்கும். ஸோ இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி தயிர் ஒரு ½ கப் மேலே தயிர் ஊற்றுங்க. தயிர் அரிசி உதிராக வர்றதுக்கு ஒரு பெரிய காரணம். ஸோ தயிரையும் ஊற்றி தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசியை சேர்த்தும் போது இப்படி நல்ல கூமாச்சியாக அரிசி நிற்கணும். அதாவது தண்ணிக்கு மேலே நல்ல கோபுரம் மாதிரி அரிசி நிற்கிது அப்படின்னா இதுக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அரிசியை 3/4 பதம் வேக விட்டுருங்க. 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா தோசைக்கல்லை நல்லா சூடாக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ தோசைக்கல் மேலே பிரியாணி குண்டா வச்சு மேலே நல்லா வெயிட் கொடுத்து 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லையும் 5 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணியும் மூடியே வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான உதிரான பாஸ்மதி ரைஸ் மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.